அருளை காப்பாத்தின பொண்ண கோயில்ல பார்க்காம விட்டுட்டேன். இப்ப அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன விளம்பரம் இது? கோயில்ல தான் அத்தனை சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அந்த சிவராத்திரி அன்னைக்கு நடந்ததெல்லாம் அதுல பதிவாயிருக்கும். அதுல பார்த்தா அந்த பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, மணி 10 ஆயிடுச்சு. இப்ப கோயில் பூட்டி இருக்கும். நாளைக்கு முதல் வேலையா போய் அந்த சிசிடிவி கேமரால பதிஞ்சது என்னன்னு பார்க்கணும். அதான் ஒரே வழி. குணசேகரா, அண்ணா, ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்க? முன்ன மாதிரி நீ இப்ப இல்லவே இல்லை. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லண்ணா, இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா அண்ணன் கிட்ட சொல்லு. உன் மனசுல போட்டு வீணா குழப்பிட்டு இருக்காத. ஐயோ, என்னண்ண, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்ககிட்ட எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? சரி, நாளையில இருந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நிச்சய பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, அதுக்கு இப்ப என்னென்ன அவசரம்? அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல? எங்க நாள் இருக்கு? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப கொடுக்க ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியாது போல இருக்க. அண்ணா, கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமேன்னு தோணுது. ஏன் இப்படி சொல்ற? இல்லண்ணா, அண்ணன் கிட்ட நடந்தது சொன்னா அதெல்லாம் உன் அனுமானம் தான் சொல்லுவார். நாளைக்கு கோயிலுக்கு போய் அருளை காப்பாத்தின அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அண்ணன் கிட்ட பேசிக்கலாம். என்ன குணசேகரா, ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. இல்லண்ண, நான் தள்ளி போடலான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ண. அத இப்ப என்னால சொல்ல முடியல. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க. அப்புறமா என்ன நடந்துன்னு எல்லாத்தையுமே சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிச்சயத்தை நிறுத்தி வைங்கண்ண.